டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொள்கைகள் மீது 60% பேர் அதிருப்தி கொண்டிருப்பதாக ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசின் கொள்கைகள் குறித்து ஏபிசி நியூஸ், வாஷிங்டன் போஸ்ட் ஆகியவை இப்சோஸ் நிறுவனத்தின் அறிவுத்திறன் குழுவினருடன் இணைந்து ஒரு ஆய்வை நடத்தியது. அமெரிக்காவின் பணவீக்கம், மற்ற நாடுகளின் பொருட்கள் மீதான இறக்குமதி வரி, வெளிநாட்டு உறவுகள் மேலாண்மை ஆகிய பிரிவுகளில் இந்த கருத்து கணிப்பு அமெரிக்க மக்களிடம் நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுகளின் முடிவில் பெரும்பாலான மக்கள் அமெரிக்க அதிபரின் கொள்கைகள் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 60% பேர் ட்ரம்பின் கொள்கைகளை விரும்பவில்லை. இந்த ஆய்வானது அதிபர் விதித்த வெளிநாட்டு பொருட்கள் மீதான வரியை அமெரிக்க நீதிமன்றம் ரத்து செய்வதற்கு சற்று முன்பாக நடத்தப்பட்டது. அதிபர் ட்ரம்ப் பணவீக்கத்தை கையாளும் விதத்தை 3 அமெரிக்கர்களில் 2 பேர் ஏற்கவில்லை. 10 பேரில் 6 பேர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் மீதான வரிகள் விவகாரத்தில் அவர் கையாளும் விதத்தையும் விரும்பவில்லை. குடியேற்றம் தொடர்பான ட்ரம்பின் கொள்கைகளை 58% மக்கள் எதிர்த்தனர். அதேபோல் 57% பேர் ஒட்டுமொத்தமாக பொருளாதார கொள்கைகள் விவகாரத்தில் அதிபர் ட்ரம்ப் கையாளும் விதத்தையும் ஏற்கவில்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் வெளிநாட்டு உறவுகள் விவகாரத்தில் அவர் கையாளும் விதத்தை 62% பேர் ஏற்கவில்லை. அதேபோல் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சினைகளை தீர்க்க யாரை அதிகம் நம்புகிறார்கள் என்று கேட்டபோது பொதுமக்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்று 33% பேரும், ஜனநாயக கட்சி என்று 31% பேரும், 2 பேருமே இல்லை என்று 31% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வின்படி அமெரிக்க மக்கள் இருதரப்பினரிடமும் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்பது தெரிகிறது. மேலும் 10 அமெரிக்கர்களில் 7 பேர் அதிபர் ட்ரம்ப் நேர்மையானவர் அல்லது நம்பகமானவர் அல்ல என்றும் தெரிவித்துள்ளனர். இதில் பலர் ட்ரம்ப் தனது அதிபர் பதவியை சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் என்று அந்த ஆய்வின் முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் விமானப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 18 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் இடையேயான எல்லைப்புற மோதல்கள் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வருகின்றன. தாலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மற்றும் பாக்டிகா மாகாணங்களில் அடிக்கடி பாகிஸ்தான் விமானப்படை வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று திடீரென நங்கர்ஹார் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் வான்வழி தாக்குதலை நடத்தினர். இந்த பயங்கர தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்து ஆப்கானிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது, பாகிஸ்தான் இராணுவத்தினர் நங்கர்ஹார் மாகாணத்திலுள்ள பெக்ஷூத் மாவட்டத்தில் ஒரு வீட்டை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 23 பேர் கட்டிட இடுபாடுகளுக்குள் புதைந்தனர். அவர்களில் இதுவரை 4 பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர். மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்றார். தெரீக் தலிபான் பாகிஸ்தான் என்றழைக்கப்படும் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பாகிஸ்தானை சேர்ந்த அமைச்சர் தெரிவித்தார். இதேபோல் பாக்டிகா மாகாணத்தில் பர்மல் மாவட்டம், நங்கர்ஹார் மாகாணத்தின் கோக்யானி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் பல முறை வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஏஐ தொழில்நுட்பத்தில் 3ஆம் இடம். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் 2025 குளோபல் ஏஐ வைப்ரன்சி தரவரிசையில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக ஏஐ தொழில்நுட்பத்தில் 59 புள்ளிகளுடன் உலகின் 3வது போட்டித்தன்மை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. முதல் 10 இடங்களை பிடித்த நாடுகள் அமெரிக்கா, சீனா, இந்தியா, தென்கொரியா, பிரிட்டன், சிங்கப்பூர், ஸ்பெயின், UAE, ஜப்பான், கனடா. கேரளத்தின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு வயலில் மட்டும் 570 வகையான நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. இது விதைகளின் மரபை பாதுகாக்கும் பேரியக்கம் ஆகும். உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. கேரளாவின் திருநாவாய் கிராமத்தில் பொன்னானி நதிக்கரையில் பழமையான பாரம்பரியம் பின்பற்றப்படுகிறது. அதுதான்
மகா மாமாங்கம். இதை மகா மகோத்சவம் அல்லது கேரளா கும்பமேளா என்று அழைக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையே வாஷிங்டனில் நடைபெற இருந்த வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி விகிதங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் புதிய வரி விகிதங்களை அண்மையில் ரத்து செய்தது. இதைத் தொடர்ந்து இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா சட்டத்தின் 122வது பிரிவின் கீழ் 10% வரி விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். அடுத்த சில மணி நேரத்தில் வரி விகிதம் 15% உயர்த்தப்படுகிறது என்று அவர் உத்தரவிட்டார். அமெரிக்க அரசின் புதிய வரி விகிதம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த ஆண்டு அதிபர் ட்ரம்ப் அமல்படுத்திய வரி விதிப்புக்கு முன்பாக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு 10% வரியை விதித்திருந்தது. எனினும் அமெரிக்காவுக்கு மிகவும் விருப்பமான நாடு என்ற அந்தஸ்து காரணமாக இந்திய பொருட்களுக்கு 3.5% வரி மட்டுமே விதிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இந்திய பொருட்களுக்கு 25% வரியை அமெரிக்க அரசு விதித்தது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டி மேலும் 25% வரி விதிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டது. இந்த மாத தொடக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்திய பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இது தொடர்பாக இரு நாடுகளிடையே மார்ச் மாதம் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு முன்னோட்டமாக இந்திய பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளிடையே வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிபர் ட்ரம்பின் 15% கூடுதல் வரி விதிப்பு காரணமாக தற்போது குழப்பமான சூழல் நீடிக்கிறது. இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படும் என்பது தொடர்பாக அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த சூழலில் இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற இருந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கான புதிய தேதி பின்னர் முடிவு செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.